எனக்கு இன்றும் தலைவராக இருப்பவர் பேரறிஞர். மிக சாதாரண திராவிட நாடு என்ற பத்திரிகையின் மூலம் எங்களை அரவணைத்தார்கள். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற தாரக மந்திரத்தின் மூலமாக சிறு சிறு மாணவர்களாக எங்களையும் அன்றைய இளைஞர்களையும் பல்வேறு வயது முதிர்ந்தவர்களையும் தொழிலாளர்களையும் குறிப்பாக சொல்ல போனால் கட்சி தொழிலாளியாக இருந்தாலும் வீடு கட்ட தொழிலாளிகளாக இருந்தாலும் மின்சார துறைகளில் வேலை பார்ப்பவர்களாக இருந்தாலும் விவசாய தொழிலாளர்களாக இருந்தாலும் கடைநிலை ஊழியர்களாக இருந்தாலும் அத்துணை பேரும் கவரக்கூடிய அளவுக்கு திராவிட பற்றாளர்களாக ஆக்கிய பெருமை பேரறிஞர் அண்ணாவுக்கு தான் சாரும். அவருடைய தலைமையின் கீழ் இயங்கியவர்கள் தான் மற்றவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் கழக கூட்டணியில் பேசுகின்ற போது நான் இரு சக்கர வாகனத்தை சைக்கிளிலே சென்று எவ்வளவு தூரமானாலும் சென்று அவருடைய பேச்சை கை கட்டி நின்று பார்ப்பேன். அது எனக்கு இன்றைக்கும் புல்லரிக்கிறது. அந்த பற்று பாசம் தான் இன்ற அளவுக்கு நாங்கள் திராவிட இயக்கத்திலே இருக்கிறோம். நான் மற்றவர்களை பற்றி பேசுவதற்கு இங்கே நான் வரவில்லை. என்னுடைய தம்பி சத்யா அவர்கள் ஒரு முத்தாக இங்கே பிறந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆற்றிய தொண்டுகளை தான் சிறு சிறிதாக பார்த்துக் கொண்டு வருகிறேன். அன்றைய காங்கிரஸ் பேர் இயக்கத்திலே நாடாளுமன்றத்திலே லோகியா போன்றவர்கள், கிருபானந்த பெரியவர்கள் அவர்கள், இன்னும் ஜெயபிரகாஷ் நாராயணன் போன்றவர்கள் நேரடியை எடுத்து பேசக்கூடிய தன்மானம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அன்றைய தினம் நேரு அவர்களே கூட கிருபாலனையும் லோகியாவையும் பார்க்கின்ற போது அச்சப்படுவார்கள். அதே போன்றுதான் மறுமணிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சத்யா அவர்கள் வருகின்ற போது நிச்சயமாக ஒரு வருங்காலத்திலே இந்த சமுதாயத்தினுடைய பேரொழியாக வருவார்கள் என்று நான் எண்ணி பூரிப்படைந்தேன். இன்றைய தினம் கூட பூரிப்படைகிறேன். அப்படிப்பட்ட சத்யா அவர்களை நீங்கள் எல்லாம் இருக்கின்ற பார்க்கின்ற போது மிக சமுத்திரங்களாக இருக்கின்றீர்கள், பெருமைக்குரியவர்களாக இருக்கின்றீர்கள். எனக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை எண்ணங்கள் என்னவென்றால், நிச்சயமாக நமக்கு நீங்கள் நாமல் சந்தித்து அவர்களுக்கு பேராதரவு தர வேண்டும். சிறுபான்மையானவர்களாக இருந்தாலும் இதயபூர்வமான பட்டியலினத்த மக்களாக இருந்தாலும் நிச்சயமாக அவர்களுக்கு அரவணைக்க வேண்டும். மற்ற எந்த இதர ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சத்யா அவர்கள் வேறுபாடு இல்லாமல் நீங்கள் கண்காணிக்க வேண்டும், அவரை வழி நடத்த வேண்டும், அவர்களுக்கு பின்னாலே நம்ம அணிவகுத்து செல்ல வேண்டும். எனக்கு அதிக நேரம் பேசுவதற்கு உரிமை கிடையாது. ஏனென்றால் சத்யா ஏற்கனவே எனக்கு தலைவர் அவர்கள் ஆணையிட்டார்கள், சிறிது நேரம் பேசுங்கள், நேரத்தை நீங்கள் முடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆக நான் அடுத்தடுத்து பேசுவதிலே நியாயம் அல்ல, தர்மம் அல்ல. நிச்சயமாக என்னுடைய வாய்ப்புக்கு எனக்கு கொடுத்த நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு நான் மிக சுருக்கமாக உங்களுடன் விடைபெறுகிறேன். இளமையிலே கல், இளமையிலே அரசியல் ஒரு மனிதனுக்கும் தேவை. பொதுவாழில் நாம் ஈடுபடக்கூடிய வாய்ப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நிச்சயமாக பொதுவாழில் ஈடுபடுங்கள். அதில் மிக தெளிவாக இருக்கக்கூடியவர் சத்யா அவர்கள். அவர்களை நமக்கெல்லாம் ஒரு முத்தாக இருக்கின்றார்கள். அவர்கள் உறுதுணையாக இருங்கள். சிறு சிறு பணங்கள் அவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள், அவர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வேலைகள் இல்லாமல் இருக்கும். அவர் ஒரு நிச்சயமாக தன்னுடைய அந்த வீர விளையாட்டுகள், அதாவது அவருடைய விளையாட்டுகள் கராத்தே போன்ற பயிற்சிகள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த பயிற்சிகள் பள்ளிக்கூடங்களிலும் அல்லது கல்லூரிகளிலும் அவர் சென்று அந்த வாய்ப்பை அவர்களை வழிநடத்துவதற்குரிய ஒரு தீர்மானிக்கின்ற பொறுப்பு இன்றைய அரசாங்கத்திற்கு இருக்க வேண்டும். ஒவ்வொரு கணித உடற்பயிற்சி ஆசிரியர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே போன்று இவர்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் பெண் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கும் தைரியத்தையும் கொடுக்கின்ற வகையில் இந்த அரசு, அது எந்த அரசாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னுடைய தம்பி சத்யா அவர்களுக்கு இந்த மாதிரியான இந்த கராத்தே போன்ற பயிற்சிகளை கொடுக்கின்ற
இந்த அரசாங்கம் முன்மொழிய வேண்டும் என்று கேட்டு எனக்கு இதுகால வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். அந்த மாநகராட்சியில் நம்முடைய திராவிட வெற்றிகளும் சிறப்பாக செயல்பட்டது பலமுறை அவர் இப்ப நன்றி பலமுறை அவர் சொல்லியிருக்கிறார். அதுல வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம தொடர்ச்சியா நம்ம திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தலைவர் அறிவிச்சாங்க. நம்மளுடைய தோழர்களோட கலந்துக்கிட்டு நம்மகிட்ட நிறைய இருக்காங்க, கம்மியா இருக்காங்க, அப்படிலாம் பார்க்க வேண்டிய, குறைவா இருக்காங்கலாம் பார்க்க வேணாம். நம்மளுடைய தோழர்களை அழைச்சிட்டு போய் நம்ம களமாடி இருக்கணும், அது செஞ்சிருக்கணும். என்ன மதிக்கல, கூப்பிடல அப்படிலாம் நம்ம இந்த கூட்டணியில எந்த கூட்டணியா இருக்கட்டும், நம்ம களத்துல இருந்து வேலை பார்த்தாதான் நம்மளை எந்த கூட்டணிக்காக மரியாதை கொடுப்பாங்க. நீங்க எந்த இயக்கத்தில் இருந்தாலும் சரி, அது நம்மளுடைய திராவிட வெற்றி கழகமா இருந்தாலும் சரி, களத்தில் இருந்து ஒவ்வொரு விடயங்களுக்கும் நாம் முடிந்த அளவுக்கு ஒரு 2 மாசம் ஒட்டையாவது இந்த மத்திய மாநில அரசுகள்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய எத்தனையோ கொடுமைகள்லாம் இருக்கு, கொடுமையான நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம அதுதான் பேசுறோம், ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு இருக்கோம். அப்படி நிறைய கண்டனம் தெரிவிக்கக்கூடிய நிறைய ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள்லாம் நம்மளால முடிந்த அளவுக்கு ஒரு 30 பேர் இருந்தா போதும் சார். நீங்க சும்மா பெருசால ஒரு 500 பேர் வேணா, 5000 பேர் வேணா, அப்படிலாம் தேவையில்லை. 30 பேர் இருந்தா போதும், 20 கோடி இருந்தா போதும். அந்த இடத்துல நம்முடைய கருத்தை பதிவு செஞ்சுட்டோம் அப்படின்னா அது தொடர்ச்சியா எல்லா